மிந்துஷா. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரோட மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் ஆன ஆர்எஸ் புரம்ல தான் 300 rupees சேலஞ்ச் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டமக் ஃபுல் ஆகுதா இல்ல ஃபெயில் ஆகுதா பாப்போமா? இன்னைக்கு நம்ம ஆர்எஸ் புரம்ல ஃபர்ஸ்ட் சாப்பிட வந்திருக்க ஸ்பாட் கல்கட்டா சாட். நான் தஹி கச்சோரி வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் 60 rupees. நான் இதற்கு தஹி கச்சோரி ட்ரை பண்ணதே இல்லை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ஓகே, சூப்பராக இருக்கு. இது வந்து மின்ட் சட்னி, அந்த ஸ்வீட் சட்னி அது எல்லாமே இருக்குது. இந்த கர்டோட டேங்கினஸ் அது எல்லாமே சேர்ந்துருக்கு. குவான்டிட்டி வைஸ் ஓகே. கச்சோரிக்குள்ளே வந்துட்டு அந்த எண்ணெய் பருப்பு நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க, அப்போ நல்லா சிரிக்கிறான் பாருங்க. பாசிப்பருப்பு, அந்த கச்சோரிக்குள்ளே வந்துட்டு பாசிப்பருப்பு ஃபில்லிங் வச்சுருக்காங்க. டேம்ரின் சட்னி ஃப்ரெண்ட்ஸ், அசம்பிள் ஹியர். வேறு லெவலில் இருக்குது டேம்ரின் சட்னி. நீங்கள் ஆர்எஸ் புரம்ல வந்துட்டு தஹி கச்சோரி சாப்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம இந்த 240 rupees வச்சு என்னெல்லாம் வாங்கலான்ட்டு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிளாக் டவர் பக்கத்தில் இருக்க ஃபுட் கார்டனில் பாவ் பஜ்ஜி வாங்கியிருக்கோம். இது எவ்வளோனா 90 rupees. இட்ஸ் லிட்ரலி இந்த ஹார்ட் ஆஃப் ஆர்எஸ் புரம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இன்ட்ரோ எடுக்கும்போது என்னால் பொறுக்க முடியல, அவ்வளோ பட்டர் ஸ்மெல். எனக்கு அவங்க என் டீம் கையில் வச்சுருந்தாங்க பாவ் பஜ்ஜி, அங்கேருந்து அப்படியே பட்டர் ஸ்மெல் என்னை இழுத்துருச்சு. சாஃப்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நிறைய பட்டர் போட்டிருக்காங்க. பன்னு சாஃப்டாக இருக்கு. just melts in my mouth. அப்படி இருக்கு இது. இன்னொரு பிக் பைட் போலாம். ஆனியன்ஸ் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா மறக்காமல் இந்த லெமனை ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு மஸ்ட் ட்ரை. பாருங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக வருது. எஃபர்ட்லெஸ்ஸாக. இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இவங்க இந்த பனானா லீஃபில் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ பன்னும் சூடாக இருக்கா, அந்த பனானா லீஃபோட ஃப்ளேவர் எல்லாமே அடிப்பொலி. அடுத்து நம்ம நீகிரிஸ் பக்கத்தில் இருக்க சேலம் செட்டு கடையில் ஹாட் கார்லிக் செட்டு வாங்கியிருக்கோம். இது 45 rupees. என் டீம் வந்து நான் ஸ்பைசி ஹனி வாங்க சொன்னாங்க. ஆனால் நான் இதுதான் வேணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ்ல. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கு. கார்லிக்கோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா மஸ்ட் ட்ரை. செம்மையாக இருக்கு. உங்களுக்கு கேரட், பீட்ரூட், ஆனியன், அப்புறம் இந்த கார்லிக் சாஸ் இதெல்லாமே இருக்குது. முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. பர்ஃபெக்ட் ஸ்நாக் ஃபார் ஈவினிங். இன்கேஸ் நீங்கள் ஜிம் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சீட் டே வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இன்னும் எப்படியும் இதில் கேரட், பீட்ரூட் தான் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து நாங்கள் என்ன டிஷ் சாப்பிட போகிறோம் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன சாப்பிட போகிறோன்னா பீட்சா. அதுவும் 60 rupeesக்கு. ஆர்எஸ் புரம் மாதிரி ஒரு பாஷான ஏரியாவில் நாங்கள் 60 rupeesக்கு வெஜ் பீஸா கண்டுபிடிச்சிருக்கோம். 60 rupeesக்கு இவ்வளோ சீஸ் புல் வரும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல.
ஓகே 60 rupeesக்கு ஒரு டீசெண்டான வெஜ் பீட்சா ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் லாலி ரோட் கிட்டே இருக்கீங்க, இதுக்கு வந்து கரெக்டாக லாலி ரோட் இந்தியன் ஆயில் ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் இந்த ரோட்டில் இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது லோ பட்ஜெட்டில் ட்ரீட் வைக்கணும்னு இந்த கடை கூட்டிட்டு வாங்க. நம்மக்கிட்ட பேலன்ஸ் 105 இருந்துச்சு. இந்த பீஸா வந்து 60 rupees. ஸோ இன்னும் நம்மக்கிட்ட பேலன்ஸ் 45 rupees இருக்குது. அடுத்து நம்ம கோலிங்கிற கடையில் வடா பாவ் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு கிளாசிக் வடா பாவ் 45 rupees. வடா பாவ் கூட நமக்கு 2 சில்லிஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வடா பாவ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. ஒரு நல்ல வடா பாவ். இதுக்குள்ள வடா பாவோட மசால் இருக்கு, அப்புறம் ஒரு வடா பாவ் இருக்கு. உள்ள இருக்க ஃபில்லிங் சூப்பரா இருக்கு, டேஸ்ட்டும் இட்ஸ் குட். இதோட நம்ம கொண்டு வந்து 300 rupees முடிஞ்சு போயிருச்சு. ஆனால் எனக்கு எதுவும் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கு. நல்ல ஐசிங் அந்த கேக் மாதிரி ஒரு இஞ்சி டீ குடிக்கணும் போல தோணிட்டே இருக்கு. ஆனால் நம்மகிட்ட தான் போன வீடியோவில் மீதி 15 rupees இருக்குல்ல, ஹரியானாட்டு கொடுத்து வச்சது. ஹரியானா வந்து நம்ம சேனல் ஹெட்டை கொடுத்து விட்டுருக்காங்க. சேனல் ஹெட்டை ஏன் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு தான் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் தான் இந்த ஏரியாவோட லோக்கல் கைடு. பிஜிஎம் போடு நல்லா பென் பண்ணு, இப்படி பென் பண்ணு. பென் திஸ் இஸ் ஹோம் ஃபார் பெண்டிங் ஸ்டெப். ஹாய்னா என்னை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இல்லை, இந்த ஏரியாவே உங்களுக்கு தானே சொல்லிட்டாங்க. என்னை எதுக்காக கூப்பிட்டாங்கிறத சொல்லிடுறேன். நான் இந்த லைட் ஸ்டாண்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக இந்த 15 ரூபா தானே கொண்டு வந்திருக்கேன். பத்திரமா வச்சிருக்கேன். இந்த 10 5 ரூபா 1 ரூபா சில்லற இல்லை, வச்சிரு நான் வாங்கி தரேன். 12 ரூபா டீ. உனக்கு இஞ்சி டீ தானே வேணும்? ஆமாண்ணா. ஒரு பையா ஒரு சூப்பராக போடுவார் இஞ்சி டீ. அங்கே உனக்கு போயிட்டு நான் வாங்கி தரேன். சாப்பிட்றியா இல்லை எப்படி? சாப்பிட்டே போவோம். இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியாது, கொஞ்சம் கொடுக்கலாம்ல. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. இந்தோ இதான் அந்த டீ கடை. போயிட்டு ஆளு கொட்டியை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோமா? அண்ணா ஒரு டீ போதும்ண்ணா. ஏன் 2 பேரும் குடிப்போம்? இல்லை, எனக்கு மட்டும் போதும். 15 rupees தான் இருக்கு. ஓகே பாரு அண்ணா ஒரு டீ. It's a perfect icing on the cake. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye. தத்ரோ டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கு.